மேச ராசிக்காரர்களே, வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை மறுவாழ்வு எப்போதும் ஒருவருக்கும் தருவதில்லை. ஆமாங்க, இன்றைய நாள் மீண்டும் திரும்ப வருமா? வரவே வராது. நம்ம வாழ்க்கை சரித்திரத்தில் அது எப்போவுமே இடம் பெறாது. அதனால தான் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சிரித்து சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷம் படுறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து அழகு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். மேஷம் 7.5 சனி வந்த உடனே ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்னு நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வக்ர காலத்தை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேஷம் அப்படிங்கிற ராசி தான் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, மேஷம் அப்படிங்கிற லக்னத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சனி உங்களுக்கு எத்தனாம் வீடு அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. சனி உங்களுக்கு மகரம் கும்பத்துக்கு அதிபதி. மேஷத்துக்கு மகரம் 10ஆம் வீடு, மேஷத்துலேருந்து கும்பம் 11ஆம் வீடு. இவ்வளோ தான் புரிந்து கொள்ளணும். மேஷ ராசிக்காரவங்க சேர்ந்தவங்க நீங்கன்னா உங்களுக்கு சனி 10ஆம் வீடு, 11ஆம் வீடு. 10 உங்களுடைய தொழில், 11 உங்களுடைய லாபம். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வருமானத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் அடையாளத்தில் நீங்கள் வேண்டும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள். அப்படி நடக்கலைன்னா ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, வேலை மாற்றணும், வெளியூர் போகணும், இவ்வளோலாம் நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க, ஆனால் அது நடக்கலை. அதில் நிறைய தடைகள் சந்திச்சிங்க. காரணம் குரு பலனும் இல்லை. இப்போ சனி கரெக்டாக அதே 12ஆம் இடம் தான். அவர் இடம் மாறல. உங்களுக்கு 12th ஹவுஸில். நம்ம வீட்டில் உள்ளவங்கள விடவா சனி பகவான் நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட போகிறாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் பயப்படணும் சனி பகவானை பார்த்தா? உண்மையாலே சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம். அந்த பகவான் நமக்கு முழுமையாக நன்மைகளே செய்யக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஈஸ்வரர் பட்டம் கிடச்சிருக்கு. எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சனி வக்ர பயிற்சி ஆயிட்டார், சனி பயிற்சி ஆயிட்டார், எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும், எனக்கு என் பேலன்ஸ் குறைஞ்சிரும், என் வாழ்க்கையோட தரம் மாறிடும், தடுமாறிடுவனும், தொழிலே ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, எதுலையாச்சும் சங்கடத்தில் விழுந்துடுவேனா, கஷ்டப்பட போகிறோன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், சனி கெடுக்க மாட்டார். அவ்வளோதான், ஒரே பதில் தான். நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தாவே போதும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தாவே போதும். யாராச்சும் இந்த உலகத்தில் நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா? பேச முடியுமா? பேச மாட்டாங்க. இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் சனி பகவான் நம்மளை காப்பாற்றி கொடுத்தாவே போதுமானது. அலைஞ்சு திரிஞ்சு ஓடி பாடி கிடைக்கக்கூடியது தான் அந்த 12ஆம் வீடு. 12ஆம்லே விரயம், நேர விரயம், உங்களுடைய உடல், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம். வக்ரம்னா அப்படியே பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அந்த பின்னாடி போகிறது என்ன சொல்லுதுன்னா, அவர் 11th ஹவுஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிளான்லாம் இருந்து அது செயல்படாமல், அந்த முயற்சிகள்லாம் கை கொடுக்காம, அது பெருசாக கிளிக் ஆகாமல், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஒரு மாதிரியாக டவுனாக டல்லாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வக்ர காலம் உங்களுக்கு பயன்படும். இந்த வக்ர காலம் புதுசாக ஒரு பிளான் போடுறதுலையோ இல்லை வேறு ஏதாச்சும் நான் பயங்கரமாக ட்ரை பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிளானில் வச்சுருக்கேன், அதில் ரிசல்ட் இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ளே ஒரு முன்னாடி ஒரு பிளான் மனசுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஓகேன்னு சொன்னாங்க, பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. பிஸ்னஸில் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து இவ்வளோ விஷயத்தெல்லாம் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க, அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன், க்ரோத், சேலரி ஹைக், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, மைக்ரேஷன், இதெல்லாம் ஏகப்பட்ட பிளானாக இருந்து மேசராசிக்காரங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணிங்கல்ல, 6 மாதமாக 1 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேஷத்துக்கு இப்போ ஒரு சான்ஸ், மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வருது. வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள். பணம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதை யோசிக்கிறோமோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறது தான் யோசிக்கணும். பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறது தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு சனி கெடுப்பாரா, சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா, சனி நம்மளை ஏதாச்சும் சிரமப்படுத்திடுவாரா, அதை யோசிக்க வேண்டாம். சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம், நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். இந்த எதிராளிகளை பார்த்து கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு, இது வரைக்கும் தோற்று போனவர்கள் ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் பல தோல்விகள் சில கிரகநிலைகளால் வந்திருக்கும். இப்போ சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் மேசராசிக்கு. எப்படிப்பட்ட வெற்றி? இரத்த உறவுகள்கிட்ட நமக்கு என்ன பாகுபாடு, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இரத்த உறவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நம்ம முதல்ல அவங்கள கண்டுக்காமல் வெளியில் வருவோம். இந்த சனி பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்?
குணத்தை படம் போட்டு காட்டிடுவார். அதனால் என்ன ஆகும், யாரை எப்படி வைக்கணும், யார் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு சனி பகவான். மேசராசியில் பிறந்த சகோதரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில், இந்த வக்ர பெயர்ச்சியில் கெடுதல் கிடையாதுன்னு முதல்ல மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னால் என்னங்க, உங்களை போய் யாராச்சும் கெடுக்க முடியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள், தர்மங்கள், கொடைகள் யாரும் கொடுக்க முடியாது. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் சிரமப்படுறான்னா முதல் ராசிக்காரனா யார் போய் நிற்பான்னா மேச ராசிக்காரங்க தான் போய் நிற்பாங்க. அதான் மேஷத்தோடைய குணம். அப்படி கொண்ட மேச ராசிக்காரவங்களுக்கு தர்ம குணம், கொடை குணம் இதெல்லாம் இருக்கும் வரை சனி உங்களை கெடுக்க மாட்டார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்ம குணம், கொடை குணம். அதனால் இன்னிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதில்ல, யாருக்கோ ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு போடுங்க. நீங்கள் சாப்பாடை ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, உணவு உதவி, எந்த வில்லங்கமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சனி உங்களை காப்பாற்றுவார். ஆல்ரெடி சனி உங்களை நீசத்தில் இருக்கார் உங்கள் ராசியில். அதனால் என்றைக்குமே உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு நீதிமான்னு நானே உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா சின்ன ஒரு அவப்பெயர்கள், தப்பான குற்றத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் மேசராசி. ஒருத்தன் கெட்ட பேர் ஏற்படுத்திட்டான், அவப்பேர் ஏற்படுத்திட்டான்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. அப்போனா அவப்பேர் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் மேசராசிக்காரங்க. தனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறானோ, யார் மேலதிகாரியாக இருக்கட்டும், சொந்தக்காரனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. அப்படி மேசராசிக்காரங்க தவறு பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலே தவறாக இருக்காது. அவர்கள் யாருக்கோ உதவி செய்கிறார்கள்னு அர்த்தம். யாரோ ஒருத்தங்க அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க, இதை செஞ்சு கொடு, நீ இப்படி இருக்கணும். அந்த ப்ரெஷரில் தான் சில நேரங்களில் மேசராசிக்காரவங்க சில தடுமாற்றத்தோடு பிடிக்காமல் கூட சில காரியங்களை செய்வாங்க. மேசராசிக்காரங்க ஒருத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது கூட வாய்ப்பே கிடையாது. அப்போ சனி பகவானுடைய வக்ர பேச்சில் இவங்களுக்கு கெடுதல் கிடையாது. ஏன்னா சனிக்கு தெரியும் இவங்க கெட்டவங்களா இல்லை நல்லவங்களான்னு. இவங்க தப்பான வழியில் போகிறாங்களா இல்லை தப்பான வழியில் போகலையா. 90% இல்லை 100% தப்பான வழிக்கு கொண்டு செல்லாது சனி பகவான் மேஷத்தை. என்றைக்குமே சனி பகவான் மனசாட்சி. மேசராசிக்காரவங்க மனசாட்சிக்கு பயந்தவர்கள். உண்டா இல்லையா சொல்லுங்கள்? மனசாட்சிக்கு என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க. நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் லேபராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு பயந்தவர்கள். பாவம்டா, வேணாம்டா, அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும்டா அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள். வேணாண்டா, நம்ம குடும்பத்துக்கு எதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, நமக்குள்ளதை வாங்கிப்போம்டா, அதுவும் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகிறானா விட்றா போட்டோம், ஆண்டவன் நமக்கு வேறு வழியில் கொடுப்பான், இப்படி சொல்லக்கூடியவர்கள். இந்த வாக்குறுதியும் நெஞ்சு திறமையும் இருக்கக்கூடியவர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனம் கொண்ட மேஷத்திற்கு சனி வக்ர பெயர்ச்சி எந்த கெடுதலையும் கொடுக்காது. இந்த சனி பகவான் இந்த ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருக்கும்போது இன்னும் நம்மளை தரம் உயர்த்துவார். எல்லார் மீதும் உங்கள் பார்வை படும், உங்கள் மீதும் எல்லாருடைய பார்வையும் படும். பார்வையும் டைரக்ட் ஸ்பீச் மாதிரி. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பவர் கிடைக்கும். மேசராசி சாதாரண ஆளுன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் என்ன நினச்சிருப்பாரு? இவரா, தெரியாமல் கை வச்சிட்டேன்யா, இப்படி பீதி அடைவான். சாதாரண ஆளுன்னு பார்த்தேன், இந்த ஆள் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஆளுன்னு நினச்சேன். ஆனால் நெருங்க முடியலையே. சனி உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு. பிள்ளையாரை கும்பிடுங்க. டெய்லியும் காலையில் பிள்ளையாரை கும்பிடுங்க. டெய்லியும் காலையில் கொஞ்சோண்டு விபூதி இட்டுக்குங்க. எல்லாமே திருநீர். எப்பேற்பட்ட மனிதனுடைய கொடுமைகளும், எப்பேற்பட்ட மனிதனுடைய கல் நெஞ்சமும், எப்பேற்பட்ட மனிதனுடைய தீவினைகளும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட திருநீரில் இருக்குது. அந்த திருநீரை இட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டக்கவே வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. திருநீர் இட்டுக்குங்க, நல்லா இருப்பீங்க. சனி வக்ர பேச்சு உங்களுக்கு எடுக்காது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேசராசிக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தினமும் விநாயக பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமை அனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்கள். ஒரு நண்பனாக நான் உங்கள் கூட இருப்பேன். நன்றி.